Hi friends, welcome to Cricket 360. November 4th, 2 days back முன்னாடி ஆன்லைன் கேம் ஆப்ஸ் நிறைய வந்து கவர்மெண்ட்டோடைய ஆன்லைன் கேமிங் பில் 2025 எகெயின்ஸ்டாக கொடுத்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங்க்கு வந்திருந்தது. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சில வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுதான் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு தான் வந்து முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்தா இது ஃபைனல் ஹியரிங்காக இல்லை. ஸோ இது வந்து இந்த ஆப்ஸுக்கு வந்து ஒரு பின்னடைவா இல்லை இதில் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்காங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் இதை சம்மந்தமாக நேற்றே ஒரு வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். பட் நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நவம்பர் 4th ஹியரிங் தான் ஃபைனல் ஹியரிங்னு முன்னாடி சொன்னாங்க. காலதாமதம் இல்லாமல் அன்னைக்கே எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ரெண்டு தரப்பும் சொல்லிடணும்னு. பட் ஏன் எகெயின் இது நெக்ஸ்ட் ஹியரிங்க்கு போகுதுங்கிறது வந்து நமக்கு புரியாத ஒரு விஷயம். ஆல்சோ நேற்று கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆன்லைன் கேம் சார்பாக ஆஜரான லாயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மாதமாக வந்து கிட்டத்தட்ட 2000 ஆப்புக்கு மேலே வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. இது இந்த இண்டஸ்ட்ரியவே வந்து ஷேக் பண்ணியிருக்கு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கு, கம்ப்ளீட் லாஸில் இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க வந்து நிறைய லுக்ஹோல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து யூசர்ஸை வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுருக்காங்க. இதனால் ஃபினான்ஷியல் லாஸ், அவங்களோட லைஃபே ரிஸ்க் ஆகுதுங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் தரப்பில் வாதம் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து இதை ரெண்டு தரப்பையும் கேட்ட வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 26க்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்கை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் 4th 26ங்கிறது வந்து 22 நாள் கழிச்சு தான் நெக்ஸ்ட் ஹியரிங்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ இப்போதைக்கு வந்து ஜட்ஜஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. பட் அது கவர்மெண்ட் இன்னும் என்ன சொல்ல போகிறாங்கங்கிறது வந்து நவம்பர் 26 அன்னைக்கு தான் தெரியும். ஓகே, நேற்று கோர்ட்டில் நடந்த விஷயம் வந்து இந்த ஆப்ஸுக்கு வந்து பின்னடைவா இல்லை முன்னேற்றமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டும் கலந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸை சொல்லிடுறேன். பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா இந்த ஆன்லைன் கேம்ஸ் சார்பாக ஆஜரான லாயர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுருந்தாங்க. 2 மாதமாக கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆகிருக்கு, இதனால வந்து மாஸ் லே ஆஃப்ஸ் நடக்குது, இந்த இண்டஸ்ட்ரியே முடங்கி போயிருக்குன்னு சொல்ல போகும்போது கவர்மெண்ட் சைடில் ஆஜரான லாயர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஜட்ஜஸ் வந்து கேட்டார், இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட போகும்போது கவர்மெண்ட் சைடில் ஆஜரான லாயர் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் இன்னும் இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் அவங்க வந்து இஃப் தே விஷ் தே கேன் கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது வந்து இன்னும் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால கேஷ் கேம்ஸ் வேணும்னா நாங்கள் லாவை கொண்டு வர வரைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க விருப்பம் இருந்தால் நடத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் தான். இதை தாண்டி இன்னொரு பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த லாவை கொண்டு வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் ஆகியும் ஏன் கவர்மெண்ட் வந்து இன்னும் வந்து இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டுக்கே வந்து இந்த லாவை முழுமையாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து ஆர்வம் இல்லையா, இல்லை வேறு எதுவும் விஷயம் இருக்கா இதில் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, ஒருவேளை இந்த ஆப்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட நெகோஷியேட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து இந்த கேஷ் கேம்ஸை கொண்டு வரதுக்கு சில சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக எடுத்துக்கலாம். ஓகே, பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு, இதில் சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த ஹியரிங் வந்து இப்போ 2-3 தடவை நடந்துருச்சு. நவம்பர் 4th அன்னைக்கு தான் ஃபைனல் ஹியரிங்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது ஃபைனல் ஹியரிங் கிடையாது. நவம்பர் 26 நெக்ஸ்ட் ஹியரிங்னு சொல்லி போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அந்த நவம்பர் 26 ஹியரிங் கூட வந்து பார்த்தோன்னா ஃபைனல் ஹியரிங்னு இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலை. ஸோ இன்னும் சில ஹியரிங்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே தான் நான் வந்து ஃபஸ்ட் ஹியரிங் நம்ம போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் ஹியரிங் அப்போவே இது ஒரு 5-6 ஹியரிங் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, உடனே இது நடக்காதுன்னு சொல்லி. இதில் இன்னொரு நெகட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா 2 மாத காலமாக இந்த இண்டஸ்ட்ரியை தடை பண்ணியும் கோர்ட்டுக்கு அவங்க போயும் இடைக்கால தடையை இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் கொடுக்கல. ஸோ சுப்ரீம் கோர்ட்டே வந்து மேலும் சில பாயிண்ட்ஸை கேதர் பண்ணணுன்னு தான் நினைக்குது. இது நிச்சயம் வந்து இந்த ஆப்ஸுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டராக தான் தோணுது. இன்னொன்று, கவர்மெண்ட் சைடில் வந்து இன்னும் லாவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அது வரைக்கும் இஃப் தே விஷ் தே கேன் கண்டினியூ தேர் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாலும் இந்த சட்டத்தை நாங்கள் ரத்து பண்ண போகிறோன்னோ இல்லை அது ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியோ வந்து கவர்மெண்ட் சொல்ல. ஒன்ஸ் லா இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க நிச்சயம் வந்து லீகல் வேஸில் இந்த ஆப்ஸை கேஷ் கேம்ஸ் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டும் அவங்க ஸ்டாண்டில் வந்து ரொம்ப ஃப்ரிம்மாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் அவங்க ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஆல்சோ இன்னொரு நெகட்டிவ் ஃபேக்டர் பார்த்தோன்னா நேற்று கோர்ட் ஹியரிங்கில், அதாவது ஹியரிங்கில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொன்னது இஃப் தே விஷ் தே கேன் கண்டினியூ டில் லா கெட்ஸ் இம்ப்ளிமெண்டட்னு சொல்லியும் எந்த ரெப்யூட்டட் ஆப்ஸுமே கேஷ் கேம்ஸை கொண்டு வரவே இல்லை.
சில கொஞ்சம் டம்மி ஆப்ஸ்லாம் இருக்குது. அதாவது ரொம்ப பாப்புலர் இல்லாத ஆப்ஸில் சில பேர் கொண்டு வந்தாலும் எந்த ரெப்யூட்டட் ஆப்ஸுமே கேஷ் கேம்ஸை கொண்டு வரல. ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த ஆப்ஸும் வந்து வெயிட் கேம் விளையாடுதோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அவங்க இவ்வளோ அவசரப்படலைனாவே அவங்க பாசிட்டிவான நியூஸ் வர வரைக்கும் இந்த கேம்ஸை எகெயின் ரன் பண்ண விரும்பலைங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பாசிட்டிவ் ஃபேக்டர் நெகட்டிவ் ஃபேக்டர் ரெண்டுமே பார்த்துட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இது பீகார் எலெக்ஷனுக்காக நடக்கிற விஷயம், ஜிஎஸ்டி 40% கொண்டு வரத்துக்கான ஒரு விஷயம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், பீகார் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா பீகார் எலெக்ஷனை விட கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் முக்கியம். ஸோ அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பயே வந்து இந்த கேமெல்லாம் அவங்க பேன் பண்ணலை. ஆல்சோ வந்து மக்களும் வந்து இதை பேன் பண்ணால் தான் வந்து ஒரு பார்ட்டிக்கு ஓட் போடுவாங்கங்கிற அளவுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பீகார் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த 40% ஜிஎஸ்டிங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி 40% ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஆப்ஸுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விதமான லாஸை உண்டாக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஸ் வந்து சைலண்ட்டாக பேன் ஆனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களாங்கிறது தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஸ்லாம் திருப்பி வருமா வராதாங்கிறத சொல்லி பார்த்தோன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த டே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் இந்த கேம்ஸ்லாம் திருப்பி வருமா வராதாங்கிறத நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட்டும் வந்து இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பெருசாக தீவிரம் காட்டலை. அட் த சேம் டைம் இந்த ஆப்ஸும் திருப்பி கேஷ் கேம்ஸை கொண்டு வரதுலையும் வந்து தீவிரம் காட்டலை. சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இடைக்கால தடை கூட கொடுக்காம வந்து இந்த கேஸில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாஸ்டட் அப் ப்ராசஸை வந்து அவங்களும் காட்டலாம். அவங்களும் கொஞ்சம் டிலேடாக இந்த ப்ராசஸ் போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ 3 தரப்புலையும், நம்ம கோர்ட் தரப்புலையும் பார்க்கும்போதும் சரி, கவர்மெண்ட் தரப்புலையும் பார்க்கும்போதும் சரி, ஆப்ஸும் சரி, இந்த 3 தரப்புமே பெருசாக தீவிரம் காட்டாததுனால இந்த கேம்ஸ் திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அது வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுங்கிறத வந்து நம்ம நவம்பர் 26 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நடுவில் வந்து இந்த ஆப்ஸ்லாம் திருப்பி கேஷ் கேம்ஸை கொண்டு வராங்களா இல்லையா, ஏன்னா லா இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால கொண்டு வராங்களா இல்லையாங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.